வணக்கம், நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். லஞ்ச் பாக்ஸில் வைக்கக்கூடிய கேப்சிகம் ரைஸ் ஒன்று ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் மசாலா பவுடர். இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். 2 கேப்சிகம் அரிஞ்சு வச்சுருக்கோம். 1 கப் அரிசியை ஊற வச்சு குக்கரில் அரை உப்பு போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் இல்லாட்டி நெய் போட்டு 3 சவுண்ட் வேக வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே சாதத்தை வெடித்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் மசாலா பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் பண்ணுறேன். உடனே பண்ணுறதுக்காக கொஞ்சம் குறப்பாகவும் அரைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் லாங் லாஸ்டிங்காக இந்த பவுடரை இது பண்ணி கத்திரிக்காய், வெண்டைக்காய், கோவக்காயில் கூட இந்த சாதம்லாம் பண்ணலாம். பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா எண்ணெய் ஊற்றாமல் லார்ஜ் ஸ்கேலில் வறுத்து வச்சுக்கோங்க. இதையே நான் இந்த கொஞ்சமான இதுக்கு 1 டீஸ்பூன் தனியா, கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ண ரொம்ப கம்மியாக, பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகாய் 3 போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு 2ன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இது. அதெல்லாம் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக்காமல் வளர்த்து வச்சுக்கோங்க. இந்த பவுடரோட டேஸ்ட்டு தான் இந்த சாதத்துக்கே ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கரெக்டாக வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு குறப்பாக அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைச்சிடாதீங்க. அப்புறம் கடாயில் எண்ணெய் வச்சு இந்த சாதத்தை லஞ்ச் பாக்ஸுக்கு கூட வைக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 6 நாளும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் தேங்காயெலாம் சேர்க்காமலே செஞ்சுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. நல்லா கேப்சிகம், மஞ்சள்தூள், உப்பு, துளியோண்டு வெல்லம் கூட இப்பயே போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இந்த உப்பு போட்ட இதுலேயே அது வதங்கிடும். அதனால் தண்ணிலாம் தேவையில்லை. நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து இது பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் வேகலைன்னு சொல்லிட்டா திருப்பியும் மூடி வச்சு இது பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. அப்புறம் அந்த பவுடர் என்ன வச்சுருக்கீங்களோ அது போட்டு கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக நல்லாயிருக்கும். பெருங்காயம் சேர்த்துட்டு சாதம் போட்டுக்கோங்க. உதிராக வெடித்த சாதத்தை இது பண்ணி ரொம்ப கிண்டி விடாமல் பெரட்டி கொடுத்தீங்கன்னா சாதம் உடையாமல் நல்லா ஈவனாக கலந்துரும். எல்லா சாதமும் ஒயிட்டாக தெரியாமல் இந்த பவுடராலையும் காயாலையும் கோட் ஆகிற அளவுக்கு இது பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். இதில் தயிர் பச்சடி, அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்லாம். டிஃபன் பாக்ஸ்க்கும் அதே மாதிரியே வச்சு கொடுங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. விரைவில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.